இந்த அழகர் வைபவம், ஆற்றுல இறங்குற வைபவம் வந்து அவர் இறங்குனாருன்னா மக்களுக்கு எல்லாம் செல்வ செழிப்பு இருக்குன்னு ஒரு ஐதீகம். அதை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மதுரையே ஜே ஜே ஜேன்னு இருக்குது. நாங்கள் மதுரை சொல்கிறக்கே பெருமைப்படுறோம். அப்புறம் வந்து பார்த்தா எல்லாருமே கூட்டம் செம்ம க்ரௌடு இந்த தடவை. போன வருஷம் இந்த தடவை நல்ல கூட்டம். அழகர் வந்து எப்போ வருவார், எப்போ வர மதுரை மக்களுக்கு எப்போ சித்திரை மாதம் பிறந்தாலே நம்ம திருவிழா தான். அதனால் ரொம்ப வைப்பாக இருப்போம். மதுரை மக்கள் எல்லாருமே அடிக்கிற வெயிலாக இருந்தாலும் அழகரை பார்க்குறதுக்கு ஓடி விடிய விடிய முழிச்சிருந்து வந்திருக்கோம். ஆனால் எங்களால் தரிசிக்க முடிஞ்சது சில பேரால் வெளியூரில் இருப்பீங்க, வெளிநாட்டில் இருப்பீங்க, தரிசிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த பார்லிமெண்ட் சேனல் மூலியமாக எல்லாருக்கும் அழகர் தரிசிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வேண்டுதல். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தான் மொதல் வேண்டுதல். எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் போன வருஷத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இல்லாமல் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சிட்ருக்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு முன்னேற்றத்தை நோக்கி வந்தோம். ஆனால் எல்லாமே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வரதே பெரிய முன்னேற்றம் தானே, அவரை பார்க்குறதே. இதுக்கு மாரி சிறப்பு என்ன இருக்குது? பார்த்து ரொம்ப மன மகிழ்வாக இருக்கும். மதுரை மக்களே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, வர முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க, வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் இந்த சேனல் மூலயமா பார்த்து எல்லாரும் பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நாங்கள் மதுரை மக்கள்னு சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருக்கும் அவரோட அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நம்ம மதுரை திருவிழாக்காகவே லீவ் போட்டு வந்திருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். மதுரையே இங்கே தான் இருக்குது. ஸோ இதை பாரம்பரியமாக பல வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இதுக்காக இந்து சமய அறநிலையத்துறைக்கும் மதுரை காவலில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இதை சிறப்பாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நான் மதுரை தான். நான் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறேன். இதுக்காகவே லீவ் போட்டு ஃபஸ்ட் டைம் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஸோ விடிய காலம் 3 மணிலேருந்தே இருக்கோம். எல்லோரும் கூட்டத்தை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த அழகர் வர ஃபங்க்ஷன் அது ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. எல்லா வருஷமும் சின்ன வயசுலேருந்தே டிவியில் தான் பார்த்துருக்கேன். 20 வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ தான் அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு நேரில் பார்க்க. வேண்டுதலாம் இல்லை, இது எனக்கு வந்து ஒரு லக்கி சான்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.